சப்னா, சப்னா, ஏய், எங்கே தொலைந்து போனாய்? கோமதி கோபத்தில் சப்னாவை அழைத்தாள். 18 வயது சப்னா வேகமாக தன் அறையை விட்டு வெளியே வந்து வீட்டின் முற்றத்தில் வந்து, என்ன நடந்தது அண்ணி? ஏண்டி சப்னா, ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியாதா? கத்திக்கொண்டே சொன்னாள் கோமதி. ஆனா அண்ணி, நான் என்ன செய்தேன்? துணி துவைக்க சொன்னீங்களே, துணி துவைக்க மிஷினில் போட்டேன். இதனால் கோபமடைந்த கோமதி, என்னுடைய இவ்வளவு விலையுயர்ந்த புடவைகளை மெஷினில் துவைக்க போட்டாயா? கையால் துவைத்தால் கை தேய்ந்து விடுமா? ஆனா அண்ணி, அந்த புடவைகள் மெஷினில் அல்ல, கையால் துவைக்கப்பட வேண்டும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அப்படி இருந்திருந்தால் முன்பே சொல்லியிருக்கலாம். சப்னா சொன்னதும் கோமதி சப்னாவின் கன்னத்தில் பலமாக அறைந்தார். முரட்டுத்தனமான இவள் என் புடவையை கெடுத்து விட்டாள். அதற்கு மேல் அவள் எனக்கு பதில் சொல்கிறாள். ஆனா அண்ணி, இதில் என் தவறு எங்கே? இனிமேல் நீங்களே உன் துணிகளை துவைச்சுக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க என்று சப்னா சொன்னாள். நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அண்ணி கோமதி சப்னாவின் கையை பிடித்து முறுக்க மெதுவாக சொன்னாள். ஆ ஆ அண்ணி, என்ன விடுங்க. சப்னா வழியில் முனகிக் கொண்டே சொன்னால், அந்த நேரத்தில் ஜீவானந்தம் அங்கு வந்து தன் மகளின் கையை விடுவித்து, ஏய், என்ன நடக்கிறது மருமகளே? அப்போது கோமதி, ஒரு காரியத்தை கூட உங்க மக சரியாக செய்யவில்லை. அப்ப என்ன நடந்தது மருமகளே? தாயில்லாத குழந்தை அவள், அவள் அப்பாவி. நீங்க புத்திசாலி அல்லவா? அவள் அப்பாவி இல்லை, மிகவும் புத்திசாலி. மீண்டும் எந்த வேலையும் செய்ய யாரும் கேட்காத வகையில் அவள் வேண்டுமென்றே வேலை செய்கிறாள். தயவு செய்து இதை சொல்லுங்க அவளுக்கு. அடுத்த முறை என்னுடன் புத்திசாலித்தனமாக இருக்க முயற்சித்தால் அது நன்றாக இருக்காது. இப்படி சொல்லிக்கொண்டே கோமதி தன் அறைக்கு செல்ல ஆரம்பித்தவுடன் அவள் கணவன் ராஜன் அறையை விட்டு வெளியே வந்து கேட்டான். என்ன நடந்தது கோமதி? ஏன் முழு வீட்டையும் தலையில் சுமக்கிற மாதிரி கத்துற? அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? ஒன்னும் இல்ல. உங்க தங்கச்சி என் விலையுறந்த புடவைகளை வாஷிங் மிஷினில் துவைத்து நாசம் செய்து விட்டாள். அதற்கு மேல் நான் ஏன் வீடு முழுவதையும் தலையில் சுமந்தேன் என்று கேட்கிறாய். அதற்கு ராஜன் கூறினான், ஏன் உன் துணிகளை நீ துவைக்க முடியாதா? பாவம் சப்னாவை ஏன் தொந்தரவு செய்கிறாய்? அவளுடைய தேர்வு நெருங்கிவிட்டது. கொஞ்சம் வேலை செய்தால் தேய்ந்து போக மாட்டாள். சரி, இப்ப நான் வேலை செய்தால் இவர்கள் என்ன ஊறுகாய் செய்வார்களா? கோமதி சொன்னவுடன் பொறுமை இழந்த ராஜன் தன் மனைவியின் முகத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக பலமாக அடித்தான். அதனால் கோபத்தில் கர்ஜித்த கோமதி, என்ன தைரியத்தில் என் மீது கையை உயர்த்துகிறீர்கள்? இப்போ உனக்கு என்ன ஆரத்தி பண்ணணுமா? வீட்டில் தினமும் ஏதாவது சலசலப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். மகனும் மருமகளும் இப்படி சண்டை போடுவதை பார்த்த ஜீவானந்தம், இல்லை மகனே, இப்படி கை ஓங்குவது தப்பு. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும், ஆனா சண்டை போடாதீர்கள். நான் கை கோர்க்கிறேன். அப்போது கோபத்தில் கோமதி, சும்மா விடுங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஜாக்கிரதை கோமதி, அப்பாவிடம் இப்படி முரட்டுத்தனமாக பேசினால் அப்புறம் என்ன? நான் யாருக்கும் பயப்படவில்லை. இப்ப நான் எங்க அம்மா அப்பாவை கூப்பிடுவேன். இப்படி சொல்லிக்கொண்டே கோமதி கால்களை மிதித்தபடி தன் அறைக்கு சென்றாள். பார் மகனே, மருமகளை நிறுத்து, இப்படி பேசி பயனில்லை. இல்லையப்பா, ஒவ்வொரு முறையும் என்னை ஆறுதல் படுத்த முயலும் விஷயத்தை அமைதிப்படுத்த சொல்லுங்கள். இதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்று அவளுடைய தைரியம் மிகவும் அதிகரித்ததற்கு இதுவே காரணம். இதோ கோமதி கோபித்துக் கொண்டு அம்மாவை அழைத்து அழுது கொண்டே சொன்னாள். அம்மா, என் மாமனார் எல்லோரும் என்னுடன் சண்டை போடுகிறார்கள். இன்று உன் மருமகன் என் மீது கையை உயர்த்தினான். நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. சீக்கிரம் வந்து என்னை அழைத்து செல்லுங்கள். இதை சொல்லிவிட்டு அவள் கதறி அழ ஆரம்பித்தாள். இதை கேட்ட அவளது தாய் தேவி கோபமடைந்து, சரி, இவனுக்கு எவ்வளவு தைரியம்! கவலைப்படாதே மகளே, இனி அந்த வீட்டில் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டாய். உன் பையை தயாராக வைத்திரு. இப்போதே உன்னை அழைத்து செல்ல உன் தந்தையை அனுப்புகிறேன். ஏய், என்ன நடந்தது தேவி? யாரிடம் பேசிக் கொண்டிருந்தாய் என்று கோமதியின் அப்பா ஆனந்த் கேட்டபோது, உங்கள் மகளின் அழைப்பு என்று தேவி கூறினார். இன்று அவளுடைய மாமனார் எல்லா எல்லைகளையும் தாண்டி விட்டார். அவங்க வீட்டுல ரொம்ப சண்டை வந்ததால அவ கணவர் ராஜன் காரணமே இல்லாம என் பொண்ணு மேல கையோங்கினார். என்ன, என் மகளின் மீது கையோங்கினாரா? அடுத்த நாள் கோமதியின் அப்பா ராமன் மாமனார் வீட்டிற்கு வந்தார். ராமனை தன் வீட்டில் பார்த்து ராஜன் சொன்னான், மாமா வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்போது ராமன் சொன்னது, போதும் மகனே, என் நம்பிக்கை உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன். அதே சமயம் கோமதி வீட்டுக்குள் வந்ததும் அவளை பார்த்தவுடன் ராஜன், இல்ல மாமா, இப்போ இவ இந்த வீட்டில் வாழ முடியாது.
எங்கிருந்து கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கேயே கூட்டிட்டு போயிடுங்க. அதே நேரத்தில் ஜீவானந்தம் வெளியே வந்து, ஏய் மகனே, என்ன மாதிரியான விஷயங்களை சொல்கிறாய்? மருமகள் திரும்பி வந்தாள். எனவே உங்கள் பிரச்சனைகளை அமைதியாக தீர்த்து கொள்ளுங்கள். இல்லப்பா, கோமதியின் அப்பா நம்மிடம் என்ன சொன்னார் தெரியுமா? ஏய் மகனே, கோபத்துல என்ன சொல்ல மாட்டாங்க. இப்போது எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டு வாழ்க்கையை புதிதாக தொடங்குங்கள். ஜீவானந்தம் சொன்னதும் ராஜன், ஓகே, ஆனா இங்கே வாழ வேண்டும் என்றால் அவள் வேலையை அவளே செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள். தங்கை அவள் கையில் சாப்பாடு தட்டில் வைக்க மாட்டாள். ராமன், இதுவும் ஒரு விஷயமா? அவளுக்கு சொந்த வீடு இருக்கிறது, அவள் ஏன் வேலை செய்ய மாட்டாள்? ஜீவானந்தம் சொன்னார், தங்கை நாங்கள் எல்லாம் ஒன்றாக வேலை செய்வோம். இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. மகளே, நீ உள்ளே போ என்று கூறி எப்படியோ ஜீவானந்தம் விஷயத்தை கட்டுப்படுத்தி தன் மகள் சப்னாவை கூப்பிட்டு 2 கப் டீ போட சொன்னார். அடடா, இப்போது நான் கிளம்புகிறேன், குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அங்கிருந்து கிளம்பினார் ராமன். மறுபுறம் தனது மகளை தனது மாமனார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு கோமதியின் அப்பா ஆனந்த் தனது கட்டிலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவருக்கு தம்பியிடம் இருந்து அழைப்பு வந்தது. ஏ அண்ணன், நான் அதை அறிந்தேன். கோமதி மகள் வந்தாளா? ஆமாம் தம்பி, அவள் வந்தாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டேன். ஏய், அவன் உன் பொண்ணு மேல கை ஓங்கியிருக்கான். நீ ஏன் திருப்பி அனுப்பினாய்? அந்த மக்களை சிறைக்கு அனுப்பியிருக்க வேண்டும். ஆமா தம்பி, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அண்ணனின் வற்புறுத்தலால் நான் சமரசம் செய்ய ஒப்புக்கொண்டேன். ஆனால் நம் மகள் அடிபட்டு எவ்வளவு நாட்கள் அங்கே இருப்பாள்? 2 தரப்பு முயற்சி இருந்தால்தான் வீடு செட்டில் ஆகும். ஆமா தம்பி, அது சரிதான். ஆனந்த் சொன்னதும் தம்பி சொன்னான், இனி அவர்கள் ஒழுங்காக வாழ்ந்தால் பரவாயில்லை, இல்லாவிட்டால் இந்த முறை அவர்களின் மூளையை ஊதி போடுவோம். ஆனால் இனி ஏதாவது என்றால், கோர்ட்டு கேஸ் போட்டு மூக்கை உடைக்கவில்லை என்றால் நான் அந்த பெண்ணின் சித்தப்பா அல்ல. சரி அண்ணன், நான் இப்போ கிளம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இன்றோடு கோமதி தன் மாமனார் வீட்டிற்கு வந்து 2 நாட்கள் கடந்திருந்தது. காலையில் ஜீவானந்தம் கோமதியை அழைத்து, மகளே, எனக்கு காலை உணவை சீக்கிரம் தயார் செய்யுமா, இன்று சீக்கிரம் பண்ணைக்கு போக வேண்டும். சப்னா மகள் பரீட்சைக்கு சென்றுள்ளாள், இல்லாவிட்டால் அவளிடம் சொல்லியிருப்பேன். மாமனாரின் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்ட கோமதி தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு கோபமாக கால்களை தட்டிவிட்டு வெளியே வந்தாள். சரி, அதனால் என்ன? சமையலறை ஒன்றும் பூட்டப்படவில்லை. நீங்களே 2 சப்பாத்தி செய்து சாப்பிடுங்க. நான் இங்கு யாருக்கும் வேலைக்காரி இல்லை. கட்டளையிட்டால் யார் வேலையை செய்வார்கள்? ஏய் மகளே, உனக்கு என்ன ஆச்சு? 2 சப்பாத்தி தான் செய்ய சொன்னேன். 2 சப்பாத்தியோ அல்லது 4 சப்பாத்தியோ என்னால் சமைக்க முடியாது. என்ன சாப்பிட விரும்பினாலும் நீங்களே சென்று சமைத்துக் கொள்ளுங்கள். கோமதி கத்திக்கொண்டே சொன்னாள். அப்போது குரல் கேட்டு வெளியே வந்தான் ராஜன். என்ன நடந்ததாப்பா? இன்று மீண்டும் ஏதாவது நடந்ததா? ஏய் மகனே, நான் கோமதியை 2 சப்பாத்தி சமைக்க சொன்னேன். பிறகு? ராஜன் கேட்டதும் கோமதி கத்தினாள். அப்புறம் என்ன? நான் யாருடைய வேலைக்காரியும் அல்ல. உன் ஆணைப்படி நடனமாடும் அளவுக்கு. யாருக்கு சாப்பாடு வேணும்னா தானே போய் சமைச்சிட்டு வந்துக்கோங்க. கோமதி சொன்னவுடன் ராஜன் அவள் கன்னத்தில் பலமாக அறைந்தான். இல்லை மகனே, அவளை ஏன் அடிக்கிறாய்? ஏன் இப்படி சண்டை போட்டு வீட்டை கெடுக்கிறீங்க? ஜீவானந்தம் தனது மகனை தடுக்க முயன்ற போது கோமதி அவர் மீது கோபமடைந்தார். நீங்கள் என் வீட்டை நாசம் செய்து விட்டீர்கள். இந்த சண்டையின் ஆணிவேர் நீங்களும் அப்பாவும் மகளும் மட்டுமே. கோமதியின் இத்தகைய வார்த்தைகளை கேட்ட ராஜன் கோபமடைந்து அவளை மீண்டும் அறைந்தான். அப்போது கோபத்தில் கொதித்தெழுந்த கோமதி, என்னை எந்த கையால் அடித்தீர்களோ அதே கைகளால் உங்களை சிறையில் அடைக்கவில்லை என்றால் என் பெயரும் கோமதி இல்லை. இவ்வாறு கூறிவிட்டு கோமதி தனது பையை மூட்டை கட்டி கொண்டு பெற்றோர் வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுபுறம் அவளுடைய பெற்றோர் வீட்டில் அவளுடைய அண்ணி பிரியா சூடான பரோட்டாவை செய்து குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டிருந்தாள். அப்போது திடீரென எதிரே வந்த கோமதி பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். என்ன நடந்தது மகளே, எப்படி வந்தாய்? ஆனந்த் கேட்டபோது கோமதி அழுது கொண்டே சொன்னார். இனி அவளை வீட்டுக்குள் விடமாட்டேன். ஆனால் நடந்தது என்ன? ஏதாவது சண்டை இருந்ததா? சும்மா சண்டை போடாதே. இன்னைக்கு மறுபடியும் அடித்தான். பகல் முழுக்க வீட்டு வேலைகளை செய்துவிட்டு இரவில் சோர்வாக தூங்குகிறேன். இப்போது காலையில் சற்று அதிகமாக தூங்கினால் அதிலும் அவர்களுக்கு பிரச்சனைகள். காலையிலேயே கூப்பிடுறாங்க, காலை உணவை தயார் செய்ய சொல்றாங்க. இப்ப நான் அவங்க வீட்டு வேலைக்காரி. அதை கேட்ட அவளது அண்ணி பிரியா, ஏய்
என்ன சின்ன விஷயத்துக்காக இங்க வந்திருக்க? 2 சப்பாத்தி தானே சமைக்க வேண்டும், சமைத்திருக்க வேண்டியது தானே. நீ விட்டுவிடு மருமகளே, உள்ளே சென்று சமைக்கவும். மகளே, நீ சோஃபாவில் வந்து உட்காரு. உங்கள் தந்தை பெரிய தவறு செய்து அப்பா ஆலோசனையின் பேரில் உன்னை திருப்பி அனுப்பினேன் என்று தேவி கேட்டதற்கு கோமதி அழுது கொண்டே சொன்னாள். அம்மா, முகத்தை உயர்த்தி கொண்டு மீண்டும் மீண்டும் இங்கு வரும் நான் தான் பைத்தியக்காரி என்று உணர்கிறேன். என்னை பற்றி இங்கு யாருக்கும் அக்கறை இல்லை. இல்லை மகளே, நீ என்ன பேசுகிறாய்? ஆனந்த் அப்பா அவள் கண்ணீரை துடைத்து கொண்டே சொன்னார். அப்போது கோமதி சொன்னாள், உங்களுக்கு தெரியாதா, நான் நாள் முழுக்க வீட்டு வேலை செய்கிறேன். எப்படியாவது என் வீட்டை செட்டிலாக்கி விட வேண்டும் என்று நினைத்து குடியேற மனமில்லை. இல்லை மகளே, எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நீ என் மகள், யாருடைய வீட்டு வேலைக்காரியும் அல்ல. வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு அடிமையாக இருப்பவளா என்று தேவி கேட்டதற்கு கோமதி சொன்னால், அதான் இப்போ ஒன்னும் தெரியல, அவன் மேல கேஸ் போட்டுதான் ஆவேன். இப்போது யாருடைய அறிவுரைப்படியும் நான் அங்கு செல்வதில்லை. அந்த மனிதர்கள் ஒவ்வொரு முறையும் அதையே நினைப்பார்கள். முதல் வழியே வந்து மகளை அழைத்து செல்வார்கள், பிறகு தாங்களே திரும்பி வருவார்கள். இப்படியே என் வாழ்நாள் முழுவதும் என்னை ஆட்சி செய்து கொண்டே இருப்பார்கள். மகளே, கவலைப்படாதே, இனி நீ நினைத்தது நடக்கும். ஆனந்த் அப்பா இப்படி சொன்னதும் கோமதிக்கு ஆவேசம். அதான் அப்பா, நீங்க எப்பொழுதும் இதைத்தான் சொல்கிறீர்கள், ஆனால் மீண்டும் என்னை அந்த நரகத்திற்கு அனுப்புகிறீர்கள். இல்லை மகளே, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? இம்முறை அந்த மக்களை விடமாட்டேன். ஆனந்த் ஆவேசமாக பேசிய போது தேவி, நான் சொல்கிறேன், அந்த மக்கள் மீது கோர்ட்டு கேஸ் போடும். அவர்கள் தொடர்ந்து சிறையில் அழும் வரையில் இது போன்ற பிரிவுகளை விதிக்கவும். அந்த மக்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தில் இருப்பார்கள். இவர்களின் அடக்குமுறையால் பாவம் என் மகள் பாதி அளவு காய்ந்து விட்டாள். அப்போது ஆனந்த் கோமதியிடம் கேட்க ஆரம்பித்தார். மகளே, நீ முடிவு செய்து விட்டாயா? நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து உன் முடிவிலிருந்து பின்வாங்குவது நடக்காது. இல்லையப்பா, நான் ஏன் பின்வாங்க வேண்டும்? அந்த மக்களால் நானே வருத்தப்படுகிறேன். சீக்கிரம் அவர்களை ஒழிக்க வேண்டும். அதனால் பரவாயில்லை மகளே, இன்றே வழக்கறிஞரிடம் பேசுகிறேன். இவ்வாறு கூறி ஆனந்த் அப்பா அங்கிருந்து எழுந்ததும் கோமதி, அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏன் இந்த அண்ணி இன்னும் சாப்பாடு கொண்டு வரவில்லை? அன்புள்ள மருமகளே, உணவு இன்னும் சமைக்கப்படவில்லையா? நீ சமைக்கிறாயா அல்லது சமையல் அறையில் தூங்க சென்றிருக்கிறாயா? அம்மா, இதோ கொண்டு வருகிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே பிரியா வேகமாக தட்டில் இருந்த உணவை பரிமாறி கொண்டு வந்தாள். சாப்பிடு மகளே, உன் உணவை வசதியாக உட்கார்ந்து சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு உள்ளே சென்று ஓய்வெடுக்கவும். மீதியை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இரவு அனைத்து வேலைகளையும் முடித்து களைத்து போன கோமதியின் அண்ணி பிரியா தன் அறையில் வந்து அமர்ந்த போது கணவன் ரவி லேப்டாப்பில் அலுவலக வேலைகளை செய்து கொண்டிருப்பதை கண்டாள். அப்போ பிரியா, எங்க வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோ என்றாள். ஏன், என்னாச்சு, என்ன நடந்தது என்றான் ரவி. ஏங்க, உங்க தங்கை வந்து வீட்டில் அமர்ந்திருக்கிறாள். அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்போ ரவி, நீ என்ன சொல்ல விரும்புற? நான் அவளை வீட்டை விட்டு தூக்கி எறிய வேண்டுமா? ஐயோ இல்லை, நான் சொல்வது அதுவல்ல. நீங்க ஒரு பக்க விஷயத்தை மட்டுமே கேட்கிறீர்கள் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். குறைந்தபட்சம் அந்த வீட்டில் இருக்கும் நபர்களையாவது கேளுங்கள். கைத்தட்டல் ஒரு கையால் வருவதில்லை. பாருங்க, போன முறை கோமதி வீட்டுக்கு வந்த போது அவளை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்பினோம் இல்லையா? இப்போது அந்த மக்கள் அவரை மீண்டும் மீண்டும் அடித்து கொண்டே இருந்தால் எவ்வளவு காலம் பொறுத்து கொள்வோம்? இது குறித்து ரவி கூறும்போது பிரியா அவரிடம் விளக்கம் அளித்து, அவரது கணவர் ராஜனை நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் என்பதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் கோமதி மீது கையோங்கினால் பெரிய காரணம் இருக்கும். இப்போது நானும் இங்கே என் மாமியார் வீட்டில் தான் வசிக்கிறேன். நீங்க என் மீது கையை உயர்த்தவே இல்லை. இந்த சண்டை நடக்கிறதுக்கு கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். பிரியா, ஆனா அவள் வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்கிறாள். அவள் வருகையால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத போது நீ ஏன் பிரச்சனையை எதிர்கொள்கிறாய்? நான் கவலைப்படுகிறேன். ஏனென்றால் அவருடைய பக்கத்தை எடுத்துக்கொள்வதன் மூலம் நீங்கள் அவளை என்றென்றும் இந்த நிலையில் வைத்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். அவள் பெற்றோர் வீட்டிலேயே இருந்தாலும் 2 வேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் இதில் உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை 2 சப்பாத்தி பற்றியதல்ல. இப்போது அப்பா சொல்கிறார் கோர்ட்டு கேஸ் போடுவேன் என்று. கோர்ட்டு கேஸ்ல நம்ம நிகழ்ச்சியை உலகம் பார்க்க மாட்டாங்களா? அப்போ கோர்ட்டு கேஸ் இருக்கு, முதலில் எங்க தப்பு நடந்திருக்கு என்று கண்டுபிடியுங்கள். ஒருவரின் மகளின் மீது எப்படி கையோங்கிறார்கள்? உங்க அப்பா அம்மாக்கு தெரியாது, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்களும் நீதிமன்ற வழக்கில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதற்கு நிறைய பணம் செலவாகும்.
அது வேறு. நான் சொல்வதெல்லாம் ஒரு முறையாவது அந்த நபர்களை கேளுங்கள். மகளின் பேச்சை மட்டும் கேட்டு முடிவெடுப்பது சரியல்ல. அந்த மக்களுக்கு இது தேவையில்லை. நான் ஏன் அவர்களிடம் பேச வேண்டும்? அப்படி ஏதாவது அவர்களிடம் இருந்து தப்பு இருந்தால் அவளை விவாகரத்து செய்துவிட்டு வேறு இடத்தில் திருமணம் செய்து வைப்போம். அவள் இப்போது என்ன வயதை அடைந்துள்ளாள்? சரி, இதை தொடர்ந்து செய்வோம். ரவி அங்கிருந்து கொண்டு வந்து இங்கேயும், இங்கிருந்து உட்கார வைத்து வேற வீட்டுக்கு அனுப்புறதும் மகளின் வாழ்க்கையை ஏன் சீரழிக்கிறாய்? இது ஒன்றும் தவறில்லை. நன்றாக யோசித்து முடிவு செய்யுங்கள். ஏண்டி பிரியா, எனக்கு எல்லாம் தெரியும். அவள் இங்கே இருப்பது உன்னை காயப்படுத்துகிறது. உன் வேலை அதிகமாகிவிட்டது, அதான் இப்படியெல்லாம் சொல்கிறாய். எது சரி எது தவறு என்று எனக்கு தெரியும். உன் சொந்த வேலையை மட்டும் கவனி. இவ்வாறு சொல்லிவிட்டு ரவி தன் பக்கம் திரும்பி உறங்கினான். மறுநாள் காலை பிரியா வாஷிங் மிஷினை நிறுவி அனைவருக்கும் காலை உணவு தயாரிக்க தொடங்கினாள். காய்கறிகளை தயார் செய்துவிட்டு துணிகளை உலர்த்துவதற்கான வீட்டின் பின் முற்றத்தில் சென்றவுடன் கோமதி தன் தோழியோரிடம் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். அவருக்கு பின்னால் பிரியா அண்ணி நிற்பதை அறியவில்லை. பேசிக்கொண்டே கோமதி சொன்னால், இல்லை தோழி, இனி நான் அந்த வீட்டிற்கு திரும்பவே மாட்டேன். என் வாழ்நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா? இதோ என் விருப்பப்படி காலையில் சுகமாக எழுகிறேன். கையில் சாப்பாடு கிடைக்கும். எப்பொழுது வேண்டப்பட்டதோ அந்த விஷயம் தற்போது உள்ளது. அப்புறம் நான் ஏன் அந்த வீட்டுக்கு போகணும்? இதை சொல்லி சிரிக்க ஆரம்பித்தாள் கோமதி. அவளுடைய வஞ்சக சிரிப்பு பிரியாவின் காதுகளை அம்பு போல துளைத்தது. அப்போது கோமதி, என்ன நீ நாள் முழுக்க வீட்டு வேலை செய்யும் பழக்கம் அவளுக்கு. அம்மா அப்பா முன்னாடி கூட வாயை திறக்கும் அளவுக்கு எங்க தைரியம்? இதை கேட்ட பிரியாவின் முகம் கோபத்தில் சிவந்து கோமதி முன் வந்து, ஓ, விஷயம் அப்படியா? நீ அங்கு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் இங்கு வாழ்வது உன் ஆடம்பரமாகவும் இருப்பதால் தான் அங்கிருந்து வந்திருக்கிறாயா? அதனால் கோமதி சொன்னால், அண்ணி பார், இந்த வீடு என் பெற்றோருக்கு சொந்தம். மேலும் நான் இந்த வீட்டில் முழு உரிமையுடன் வாழ முடியும். என்னிடம் எதுவும் சொல்ல நீ யாரு? சரி, உனக்கு ஏன் இவ்வளவு பொறாமை என்று இப்போது புரிகிறது. நான் இங்கே சௌகரியமாக அமர்ந்திருக்கிறேன். நீங்க நாள் முழுவதும் வேலை செய்ய வேண்டும். கண்டிப்பா பொறாமை இருக்கும். ஆனால் உங்களுக்கு வேறு வழி இல்லை. வேலை செய்ய வேண்டும். கோமதி சொல்றதை கேட்டுட்டு பிரியா சொன்னா, உன் நிஜம் என் முன்னாடி வந்ததே நல்லது. நான் உனக்கு நிறைய சேவை செய்தேன். உன்னை உட்கார வைத்து நிறைய ஊட்டினேன். இப்போது நீ உனக்கு வேண்டும் என்பதை சமைத்து சாப்பிட வேண்டும். நான் உன் பணிப்பெண் அல்ல. நாள் முழுவதும் உனக்கு சேவை செய்வதில் மும்மரமாக இருப்பதற்கு. அதனால் கோமதி வெட்கமின்றி, ஓகே அண்ணி, நீ செய்யாவிட்டால் அம்மா செய்து தருவாள். அதனால் பிரியா சொன்னால், ஏய், கொஞ்சம் வெக்கம். இந்த வயசுல உங்க அம்மா கிட்ட வேலை கிடைக்குமா? உங்களால் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் தெரியுமா? உங்கள் வீட்டை அழித்து விட்டு நீங்க இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அப்போது கோமதி, சரி அண்ணி, நான் என் வீட்டை நாசம் பண்ணிட்டேன். எனவே குறைஞ்சபட்சம் நீங்க உங்க வீட்டையாவது கவனிச்சு கொள்ளுங்க. போய் உங்க வேலையை பாருங்க. அதற்கு அண்ணி கூறினால், என் வீட்டை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை போல் நான் பையை எடுத்துக்கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை தன் பெற்றோர் வீட்டுக்கு போவதில்லை. இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது ரவி அங்கு வந்து, ஏய், என்ன நடந்தது பிரியா? ஏன் இவ்வளவு சத்தமா கத்துகிறாய்? என் தங்கையை ஏன் வருத்தப்படுத்துகிறாய்? சரி, நான் உன் தங்கையை வருத்தப்படுகிறேனா, அல்லது நம் அனைவரையும் இவள் கலங்க வைக்கிறாளா? பிரியா அலறியதும் கோமதி சொன்னால், நான் இங்கே இருக்கிறதுல அன்னிக்கு பிரச்சனை. அன்னி கூறினால், சரி, நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் வேலைக்காரியா? நாள் முழுக்க இந்த வீட்டில் இவளுக்கு நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்? உன் தங்கை இந்த வீட்டில் தங்கினால் என்னோட வீட்டு வேலையெல்லாம் செய்து விடுவாளா? இதை கேட்ட ரவி தன் மனைவி பிரியாவை அறைந்தார். இதை பார்த்த கோமதி, அண்ணன், ஒரே ஒரு அடியில் உன் மனைவி முன்னேற மாட்டால். குறைந்தது 2-4 அறையாவது போட வேண்டும். அதனால் ரவி தன் மனைவி பிரியாவிடம், நீ இந்த வீட்டில் வசிக்க வேண்டுமானால் அமைதியாக இரு, இல்லை என்றால் என் வீட்டை விட்டு வெளியேறு. பிரியா தன் கணவனின் நடத்தையை கண்டு திடுகிட்டு நின்றாள். ஆனால் இப்போது இந்த வீட்டில் வேலைக்காரியாக வாழ முடியாது என்று முடிவும் செய்திருந்தாள். தன் அறைக்கு சென்று பேக் செய்ய ஆரம்பித்தாள். அவள் பையுடன் வெளியே செல்ல ஆரம்பித்தவுடன் ஆனந்தும் தேவியும் அவள் செல்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏய் மருமகளே, எங்கே போகிறாய்? சிறிய விஷயங்களுக்கு உன் பையை எடுத்துக்கொண்டு உங்கள் பெற்றோர் வீட்டிற்கு செல்ல வேண்டாம். தேவி பேசும்போது பிரியா, ஓ, இன்னைக்கு இது சின்ன விஷயமா நினைக்கிறீங்க? உங்க பொண்ணுக்கு வரும்போது இந்த எண்ணங்கள் எங்கே போகும்? அதனால் ஆனந்த் சொன்னார், ஆனா மருமகளே, என்ன நடந்தது? இதை சொல்லுங்க. அப்பா, நான் அதிகம் பேச மாட்டேன். ஆனா இன்று இதைத்தான் சொல்ல வேண்டும். இப்போது என்னால் இந்த வீட்டு வேலைக்காரியாக வாழ முடியாது.
சரி, நம்ம பொண்ணுக்கு பிரச்சனையா என்று ஆனந்த் கேட்டபோது, பிரியா, உங்க மகளால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மாறாக அவளே ஒரு பிரச்சனை. பெற்றோர்கள் தங்கள் மகளுக்கு விளக்க முயற்சிக்கிறார்கள். அவளுக்கு ஒரு வீடு அமைக்க நினைக்கும் போது அந்த மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது, ஆனா இதோ அவ வீட்டை நாசமாக்கும் வேலையில மும்மரமா இருக்கா. அவ வீட்டோட என் வீடும் நாசம் பண்றா. இன்று வரை உங்கள் முன் உறக்க பேசியிருக்கிறேனா? ஆனால் இன்று அது எல்லை மீறி போய்விட்டது. மருமகள் சொல்வதை கேட்டு ஆனந்த், பரவாயில்லை, இவ்வளவு கஷ்டமா இருந்தா வீட்டுக்கு போ, நாம் உட்கார்ந்து மகளுக்கு உணவளிக்கலாம். இதை கேட்ட பிரியா அங்கிருந்து கிளம்பினாள். பிரியா போன பிறகு தேவி, என்ன பண்ணுவேனா? மகள் வீடு ஏற்கனவே இடிந்து போயிருந்தது, இப்போது நம் மகன் வீடும் கெட்டு போகிறது. அப்படி நடந்தால் நடக்கட்டும் என்றார் ஆனந்த். ஆனால் என் மகளை யாரும் தொந்தரவு செய்வதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஒரு வாரம் கடந்திருந்தது. ஏற்கனவே ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருந்த தேவி நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்து கொண்டே மேலும் மோசமடைய தொடங்கினார். இதனால் அவர் தனது மகள் கோமதியை உணவு சமைக்கவும் துணி துவைக்கவும் கேட்டுள்ளார். இப்போது வீட்டு வேலை செய்யும் போது கோமதியின் கண்கள் வெளியே வர ஆரம்பித்தன. மிகவும் சிரமப்பட்டு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு தேவி மகள் கோமதியை, உன் அப்பா கேஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, அவங்களுக்கும் கொஞ்சம் கிச்சடி பண்ணு. இதை கேட்ட கோமதி கோபமாக, அம்மா, என் வாழ்வையே கேவலமாக்கி விட்டீர்கள், இவ்வளவு வேலையை நீங்களே செய்யலாம். ஆனால் மகளே, உன் அண்ணி இங்கிருந்து சென்று ஒரு வாரம் ஆகிறது. இதுவரைக்கும் நான் மட்டும்தான் வேலை பார்த்தேன். நீ 2 நாட்கள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. இதுக்கே என்னிடம் விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தாய். நான் உங்களிடம் விஷயங்களை சொல்லாவிட்டால் வேறு என்ன செய்ய வேண்டும்? இந்த வீட்டு வேலைகளை செய்து அழுத்து விட்டேன். கோமதி சொன்னதும் அவளின் அம்மா, ஓகே மகளே, சிறிது நேரம் ஓய்வெடு, பிறகு செய். அதனால் கோபமாக கத்தினாள் கோமதி. நீங்களும் காலையிலிருந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறீர்களே, நீங்க கொஞ்சம் கிச்சடி கூட தயார் செய்ய முடியாதா? மகளே, என் உடல்நிலை நன்றாக இருந்திருந்தால் நான் செய்திருப்பேன். மிகவும் பலவீனமாக உணர்கிறேன். நீங்க கிச்சடி செய்யுங்க, எந்த மலையும் உடையாது, கொஞ்சம் நடந்தா கஷ்டம் வராது. அப்போதான் ஆனந்த் வெளியே வந்து, அம்மாடி மகளே கோமதி, எனக்காக ஒரு கிளாஸ் தண்ணீரை சூடுபடுத்து, மருந்து சாப்பிட வேண்டும். ஆம், தயவு செய்து எனது குர்தா பைஜாமாவையும் அயன் செய்ய அம்மாடி, நான் வெளியே போக வேண்டும். இவ்வாறு கூறி தனது ஆடையை கோமதிக்கு கொடுத்தார் ஆனந்த். ஆனால் வேலையை பற்றி கேட்ட உடனேயே கோபத்தில் கொதித்தெழுந்த கோமதி, யாரை பார்த்தாலும் நாள் முழுக்க கோமதியின் பேரை உச்சரித்து கொண்டே இருக்கிறீங்க. கோமதி கோமதி, 2 நிமிடம் கூட என்ன நிம்மதியா உட்கார விடவில்லை. காலையிலிருந்து வீட்டு வேலையெல்லாம் செய்து களைப்பா இருக்கு. ஏ மகளே, நீ என்ன பேசுகிறாய்? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால வேலை செய்ய சொன்ன. இதை தன் தந்தையிடம் கேட்ட கோமதி, இப்போது நான் வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டேன் என்று தெளிவாக கூறினாள். பின்னர் தன் தந்தையின் ஆடைகளை அம்மாவை நோக்கி எறிந்தாள். பிடிக்கவும் என்னால் அயன் பண்ண முடியாது. அவள் கால்களை மிதித்து தன் அறையில் உறங்கச் சென்றாள். மகளின் இந்த நடத்தையை கண்டு ஆனந்தும் தேவியும் திகைத்து நின்றனர். உன் மகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? ஏன் இப்படி பேசுறா? நாம் இதுவரை அவரிடம் உரத்த குரலில் பேசியது கூட இல்லை. பொண்ணு மேல இவ்வளவு பாசம் கொடுத்திருந்தோம். இப்போ மருமகள் போன பிறகு எங்களிடம் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறாள். இதனால்தான் நம் மருமகளும் கோபமடைந்து பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டதாக தேவி கூறினார். ஒரு முறை அவளது பெற்றோரை அழைத்து சரி பார்ப்போம். யாருக்கு தெரியும், அவர் திரும்பி வரலாம். அதனால் ஆனந்த் என்ன செய்வது என்று தெரியவில்லை. இது ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வக்கீல்கள் கோர்ட்டு கேஸில் இவ்வளவு பணம் கேட்கும் அளவுக்கு இப்போது பாக்கெட் கூட காலியாகிறது. நான் எத்தனையோ பேரிடம் ஆலோசனை கேட்டுட்டேன். எல்லாரும் என் மகளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னார்கள். யாருடைய கண் நம் வீட்டின் மீது விழுந்தது என்று தெரியவில்லை. நாம் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கோமதி சண்டை போட்டு இங்கே வந்ததிலிருந்து நம் வீட்டில் அமைதி தீர்ந்தது. மகளை இங்கே கொண்டு வந்து தப்பு செய்து விட்டோம் என்று இப்போது உணர்கிறேன். அவள் கத்திரிக்கோள் போல் நாக்கை பயன்படுத்தும் விதம், எல்லா பழிகளும் அவள் மீதுதான் இருக்கும் என்று உணர்கிறேன். ஊர் தலைவரிடம் போய் பேசுகிறேன். இதை சொல்லிவிட்டு ஆனந்த் தனது மகன் ரவியுடன் ஊர் தலைவரிடம் சென்று முழு கதையையும் கூறினார். அவர் கூறினார், நான் நீதிமன்ற வழக்கில் சிக்கிக்கொண்டேன். ஆனால் இப்போது வழக்கறிஞர்கள் வெளிப்படையாக பணம் கேட்கிறார்கள். எனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் கிடைக்கும்? அதனால் ஊர் தலைவர், ஏ தம்பி, இந்த வழக்கை எல்லாம் விட்டுட்டு உன் மகளை மாமியார் வீட்டுக்கு அனுப்பு. தலைவரே, என்ன சொல்றீங்க? அந்த மக்கள் மீண்டும் அடிக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது ஊர் தலைவர் சொன்னார், அது அப்படி இல்லை. உங்க தவற நான் தெளிவாக பார்க்கிறேன்.
அட எப்படி தப்பு பண்றோம்னா, எந்த பெற்றோரும் தங்கள் மகள் அடிபடுவதை எப்படி பொறுத்து கொள்வார்கள்? அப்புறம் ரவி சொன்னான், சின்ன சண்டை என்று கூட பார்க்காமல் அப்பா கோமதியை அழைத்து வந்து வீட்டில் உட்கார வைத்தார். யார் பேச்சும் கேட்காம அப்பா இப்படி பண்ணினாரு. அதற்கு தலைவர், சரி மகனே ரவி, உன் அப்பா யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை என்றா நீ என்ன செய்தாய்? மனைவியும் அடித்து விரட்டினாய். இதை கேட்டு ரவி கண்கள் குனிந்து பார்த்தது. அப்போது தலைவர், அண்ணன் ஆனந்த், இப்போது மட்டும் பார்க்கிறாய். உன் மருமகள் பிரியா மாதிரி இரவும் பகலும் உனக்கு சேவை செய்த உன் மருமகள் பிரியாவையும் அவள் விட்டு வைக்கவில்லை. 4 நாட்களில் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இடையே விரிசலை உருவாக்கிவிட்டாள். அப்போ அவள் அண்ணியை என்ன செய்வாள்? மேலும் ஜீவானந்தத்தையும் அவருடைய மகனையும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மிகவும் நல்ல மனிதர்கள். ஆனால் தலைவரே, நீ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சரியான அறிவுரை வழங்குங்கள். எனவே எனது அறிவுரை என்னவென்றால், முதலில் உங்கள் மகளுக்கு அவள் மாமியார் வீட்டில் எப்படி வாழ வேண்டும் என்பதை விளக்குங்கள். ஏனென்றால் எல்லா தவறும் அவளுடையது. அவளுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவளுடைய மாமியாரிடம் அழைத்து செல்லுங்கள். இதை கேட்ட ஆனந்த், தலைவரே, ஆனா நான் எப்படி அந்த நபர்களை கண்ணில் பார்ப்பேன்? அண்ணன் ஆனந்து, அப்படின்னா நாம கண்ணில் பார்த்துட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாக மகள் உன்னுடையவள். மகளின் வீட்டை நிறுவுவதில் அல்லது அழிப்பதில் பெற்றோருக்கு மிகப்பெரிய பங்குள்ளது. இன்னும் ஒரு விஷயம், போய் உங்கள் மருமகளிடம் மன்னிப்பு கேட்டு மரியாதையுடன் உங்கள் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். தலைவரிடம் பேசிவிட்டு ஆனந்த் தனது வீட்டிற்கு திரும்பியவுடன் தேவி கேட்க ஆரம்பித்தார். என்ன நடந்தது? ஊர் தலைவர் என்ன சொன்னாரு? அதையெல்லாம் பிறகு சொல்கிறேன். முதலில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. இவ்வாறு கூறிக்கொண்டே கோமதியின் அறைக்கு சென்ற ஆனந்த் அவளை இழுத்து 2 முறை அறைந்தார். அப்போது தேவி அறைக்குள் வந்து, என்ன செய்றீங்க? உங்க சொந்த மகளின் மீது கையை உயர்த்தினீர்களா? அதனால் ஆனந்த், நீ கேட்டியே தலைவர் என்ன சொன்னாருன்னு. அதையே தலைவர் சொல்லியிருக்காரு, உன் மகளின் தவறு என்று. இதனால் 2 வீடுகள் இடிந்து விழுகின்றன. மேலும் கோமதி, நான் சொல்வதை காதுடன் கேள். நாளை நான் உன்னை உன் மாமியார் வீட்டில் இறக்கி விடுகிறேன். அதற்கு பிறகு நீ அங்கு அதிகமாக முத்தமிட்டாலோ அல்லது யாரிடமாவது முரட்டுத்தனமாக பேசினாலோ உன் நிலைக்கு நீயே பொறுப்பு. ஆம், ஒவ்வொரு வீட்டு வேலையும் நீயே செய். அங்கே இருந்து புகார் வந்தா நல்லா இருக்காது. நாளைக்கு நீ போன பிறகு என் வீட்டு லக்ஷ்மியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர. உன்னாலதான் இவ்வளவு துக்கத்தையும் தாங்கிட்டு இருக்கேன். ஆமா, சண்டை போட்டுட்டு இங்க திரும்ப வரணும்னு நினைக்காத. இல்லாவிட்டா என்னை விட யாரும் மோசமாக இருக்க மாட்டார்கள் என்று கூறினார். மறுநாள் காலை விடிந்தது. விடியல் இந்த ஊருக்கு அல்ல, நம் வீட்டிற்கு என்று ஆனந்த் தன் மனைவியிடம் சொல்லி, போய் உன் மகளை கிளம்ப சொல் என்றார். பிறகு கோமதியை அழைத்து கொண்டு அவள் மாமியார் வீட்டுக்கு சென்றார். வாசலில் ஜீவானந்தம் அமர்ந்திருப்பதை பார்த்த ஆனந்த், சம்மந்தி, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவர் காலில் விழுந்தார். மகளின் மேல் அளவு கடந்த பாசத்தால் நான் இவ்வளவு காலம் குருடனாக இருந்தேன். இவ்வளவு காலம் என் மகள் கர்வத்தால் ஆடிக்கொண்டிருந்தாள் என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு அதிகம் நேரம் தேவைப்பட்டுவிட்டது. இவளின் பேச்சை கேட்டு உங்களை போன்ற நல்லவர்களை இழந்திருப்பேன். இனிமேல் இவள் உங்களின் பொறுப்பு. கோமதி தவறு செய்தால் அவளை தண்டிக்கும் அனைத்து உரிமையும் உங்களுக்கு உண்டு. இதற்கு பிறகும் எந்த தவறும் செய்ய மாட்டாள் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்ல சொல்ல கோமதி ஓடி வந்து தன் மாமனாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். மருமகளே, உன் தவறை உணர்ந்து விட்டாய் அல்லவா? இது போதும். மருமகளே ஒவ்வொரு வீட்டில் உள்ள மகள்களின் மதிப்புகளே அந்த வீட்டின் மரியாதை. வாழ்க வளமுடன். சுபம்.